மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட தியான நிகழ்ச்சிகளுக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த காலாண்டிற்கான மைய தலைப்பு தேவனுடன் உறவில் வளருதல். 4வது பாடம் வேதாகமத்தின் பங்கு என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடத்தை படிக்க இருக்கிறோம். மனன வசனமாக எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வேதாகமங்கள் நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. இந்த வேதாகமத்தோட கடந்த காலம் என்ன என்று கொஞ்சம் திருப்பி பார்ப்போமானால் அது காலத்தால் அழியாத ஒரு கலங்கரை விளக்கும். வேதாகமத்தை ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு கொண்டு வருவதற்காக இரகசியமாக எழுதி நகலெடுத்து தியாகத்தோடு அதை கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட வேத புத்தகம் தடை செய்யப்பட்டிருந்தது. இந்த புத்தகம் இரகசியமாக பாதுகாக்கப்பட்டது. அது கடத்தப்பட்டிருந்தது. உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் நம்முடைய வேத புத்தகமே. மிக பழமையான புத்தகமாகவும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வேத புத்தகம் இன்றைக்கு உங்களுடைய கரத்திலும் என்னுடைய கரத்திலும் தவழ்வதற்காக அநேகர் தங்களுடைய ஜீவனையே பலியாக கொடுத்திருக்கிறார்கள். வேதாகமத்தோட கடந்த காலம் இப்படியாகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்தோ பரிதாபம், நம்முடைய கரங்களில் இருக்கக்கூடிய வேதாகமும் நிகழ்காலத்தில் புறக்கணிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. நம்ம எல்லார் வீட்லேயும் வேதாகமும் இருக்கிறது. ஆனால் அதை எடுத்து வாசிக்கிறோமா? நிறைய பேர் வேதாகமத்தை படுக்கை அறையில் பக்கத்தில் வச்சு படுத்தா போதும், எந்த அசுத்தமும் நம்மளை அண்டாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அலமாரியில் தூசி புழிஞ்சு பைபிள் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது. அதை கண்ணெடுத்து பார்க்குறதே கிடையாது. ஒரு போதகர் ஒருத்தர் இருந்தாராம். அவர் ஒரு முறை தன்னுடைய வேலை நிமித்தமாக ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு வந்து கொண்டிருந்தாராம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, தன்னுடைய விசுவாசியோட வீடு ஒன்று வரக்கூடிய வழியில் இருக்கிறது என்று சொல்லி. அவர்களை போய் பார்த்து ஜெபித்து விட்டு வந்தால் என்ன என்று சொல்லி அவருடைய மனதிற்குள்ளாக ஒரு உந்துதல் ஏற்படவே, அழைப்பு கொடுக்காமலே, அந்த வரேன்னு சொல்லாமலே அந்த பாஸ்டர் அந்த விசுவாசியோட வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, ஜெபம் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. போய் பார்த்தா அந்த வீட்டு ஐயா வெளியே எங்கேயோ போயிருக்கிறாரு. அந்த வீட்டம்மா மட்டும் இருந்தாங்க. அம்மா, இந்த மாதிரி ஒரு வேலையாக வந்தேன், வர வழியில் உங்கள் வீடு இருந்ததுனால உங்களை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு வந்தம்மா அப்படின்னு சொல்லி, அப்படியே பாஸ்டர் வாங்க பாஸ்டர் உட்காருங்கன்னு சொல்லி பாஸ்டர் சேரில் உட்கார சொன்னாங்க. சரிம்மா, பைபிள் எடுங்க, பைபிள் வாசி ஜெபம் பண்ணு நான் நினைக்கிறேன்னு சொன்னோடனே பாஸ்டர் பைபிள் கேட்குறாரு. ஏன்னா பாஸ்டர் பைபிள் கொண்டு போகல. அந்த அம்மா பைபிளை தேடுறாங்க, ஹாலில் தேடுறாங்க, பெட்ரூமில் தேடுறாங்க, ஒவ்வொரு பக்கமாக தேடுறாங்க. ஒரு 10-15 நிமிஷமாக தேடுறாங்க, பைபிளை கண்டுபிடிக்க முடியல. அங்கே எங்கேயும் பார்த்துட்டு அப்படியே வந்து பாஸ்டருக்கு முன்னாடி அப்படியே தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்களாம். பாஸ்டர் அப்படின்னாங்க. என்னம்மா கொஞ்சம் எந்திக்கிறீங்களா அப்படின்னாங்களாம். பாஸ்டர் சேரை விட்டு எந்திரிச்ச உடனே பாஸ்டர் உட்கார்ந்துருந்த சேருக்கு அடியில் அந்த சேர் ஆடிக்கொண்டிருந்ததுனால அண்டை கொடுக்கறதுக்காக பைபிளை கொடுத்து வச்சுருந்தாங்களாம். அந்த பைபிள் எடுத்து பாஸ்டர்கிட்ட அப்படியே பல்ல காட்டிக்கிட்டே கொடுத்தாங்களாம். பாஸ்டருக்கு தர்ம சங்கடம் ஆகி போச்சு. இப்போ அந்த பைபிளை வாங்கி வாசிக்கலான்னு திறந்து பார்த்தா பைபிளுக்குள்ளே ஒரு சீப்பு இருந்துச்சா. நல்ல தலையை சீவி நல்ல முடியெல்லாம் சுற்றி பைபிளுக்குள்ளே ஒரு சீப்பை வச்சுருந்தாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு நிலைமை பாருங்கள். நம்முடைய வீடுகளில் வேதாகமத்தோட நிகழ்கால நிலை இவ்வண்ணமாகவே புறக்கணிக்கப்படுகிறது. பாருங்களேன், கடந்த காலத்தில் அநேக தடைகளை தாண்டி வந்திருக்கிறது. நிகழ்காலத்திலையும் நாம் அதை புறக்கணிக்கிறோம். ஆனாலும் கூட புறக்கணிக்கப்படுகிற அந்த வேதாகமோ நமக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை கொடுக்க ஒரு விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நெருக்கடி, சோதனை, கஷ்ட காலங்கள் வரும் பொழுது மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம்தான் நம்முடைய தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. உறவில் வளர வேண்டுமா?
ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டுமா, உட்கார்ந்து வாசிப்பதற்கு உந்தி இழுக்கக்கூடிய புஸ்தகமே இந்த பரிசுத்த வேத புத்தகம். ஏதோ நம்மளுடைய தமிழ் புக்கு, இங்கிலீஷ் புக்கு மாதிரி ஒரு பாட புக்குன்னு நினச்சிடாதீங்க. இல்லை வரலாற்று கதைகள் அடங்கிய ஒரு பழங்கால கதைகளோட தொகுப்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க. தன்னுடைய மக்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் தன் மக்களோடு நெருங்கி உறவாடுவதற்காக, உறவை இறுக பற்றி கொள்வதற்காக அவர் எழுதி கொடுத்த ஒரு மகத்துவமான புத்தகம்தான் இந்த வேத புத்தகம். தேவனோடு பழக ஆசைப்படுகிறீர்களா? தேவனோடு உங்களுடைய உறவை வளர்த்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள். ஜெபித்து இந்த நாளின் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் பாடத்தை கர்த்தாவே நாங்கள் படிக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமம், நீர் எழுதி கொடுத்த உம்முடைய வார்த்தையின் வல்லமை அது எவ்வளவு வளமானதாய் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது என்று ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வேதாகமம் தேவன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பரிசு. சாத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை தாக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தாக்குதல் என்ன தெரியுமா? நாம் வேதம் வாசிக்க விடாமல் நம்மை தடுப்பது. சாத்தான் நமக்கு வெடி வைக்கிறான் அப்படின்னு சொன்னால், சாத்தான் வைக்கக்கூடிய ஒரு கண்ணி வெடி என்ன தெரியுங்களா? வேதத்தை வாசிக்க விடாமல் நம்மளை தடுக்கணும். வேதத்தை வாசிக்க விடாமல் நம்மை தடுப்பதற்காக சாத்தான் நிறைய கண்ணி வெடிகளை வச்சிருக்கிறான். வேலைப்பழு எப்போதுமே நம்மளை பிஸியாக வச்சுருப்பான். வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்போம். பைபிள் படிக்க நேரமே இருக்காது. மெத்தனம், காலையில் படிக்கல பரவாயில்ல, நாளைக்கு படிச்சுக்கலாம், பரவாயில்ல ஓய்வு நாள் அன்னைக்கு படிச்சுக்கலாம் சொல்லி மெத்தன போக்கை கடைபிடிக்கும்படியாக நம்மை தூண்டி கொண்டே இருப்பான். அது மாத்திரமல்ல, வேலை வேலைன்னு ஓடி ராத்திரி வந்து அப்பாடான்னு சோர்வா, ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ண வேண்டாம், ரொம்ப சோர்வாக இருக்குது, பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டாம், சோர்வு. இன்னும் சில சமயங்களில் பார்த்தோன்னா வேத வார்த்தைகளின் மீதே நமக்குள்ளாக சந்தேகங்களை கிளப்பி விடுவான். இப்படி பல கோணங்களில் சாத்தான் நம்மை தடை செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, வேதத்தை படிக்க விடாமல் தடுப்பது. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், வேதாகமத்தை ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ படித்தாங்க அப்படின்னு சொன்னால் தேவன் அவர்களுடைய மனதிற்குள்ளாக இடைபடுவார். தங்களுடைய பாவ வாழ்க்கைக்காக அவர்கள் வருந்தி அவருடைய ஆத்துமா தேவனை நோக்கி எழுப்பப்படும் என்பதை உணர்ந்த பிசாசு வேதம் வாசிப்பதை அவன் என்ன செய்கிறான்? தடை செய்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பிசாசோட வல்லமையை குறித்து சொல்லுகிறது. இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன், ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஒரு கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொன்னால், ரஷ்யாவில் டெட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏவுகணை வச்சுருக்கிறாங்களாம். இந்த டெட் ஹேண்டோட வேலை என்ன தெரியுமா? ஒருவேளை உலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டு ரஷ்யாவில் உள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டா கூட, ரஷ்யாவில் ஒரு நபர் இல்லைன்னா கூட ரஷ்யாவால் உலகத்தையே அழிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த டெட் ஹேண்ட் அப்படிங்கிற ஏவுகணை என்ன செய்யுமா தெரியுமா? ரஷ்யாவில் எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஆட்களே இல்லை, கட்டளை இடுவதற்கு தலைவர்களே இல்லைன்னு சொன்னால், இந்த சென்சார் தானாகவே இந்த ஏவுகணைகளை செலுத்தி உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அந்த மிஷினுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஏவுகணையில் ஒரு சென்சார் இருக்குமா. இந்த சென்சார் கால சூழ்நிலைகளை எல்லாம் அது அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குமா. ஒருவேளை இயற்கை சூழ்நிலையில் அளவுக்கு அதிகமான கதிர்வீச்சுகளை இது கிரகிக்க முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ரஷ்யா மேலே நிறைய குண்டு போட்டு அதிகமான தாக்குதல் நடந்திருக்கு என்பதை புரிந்து கொண்டு இதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏவுகணை செயல்பட ஆரம்பிக்குமா. தற்பொழுது அந்த ஏவுகணையை அணைத்து வைத்திருக்கிறாங்களாம். போர்க்காலம் ரஷ்யா கூட சண்டைன்னு வந்துச்சுன்னா போர்க்காலங்களில் இதை ஆன் பண்ணி வச்சுருவாங்களாம். இதுதான் உலகத்திலே வல்லமையான ஆயுதம் அப்படின்னு உலகத்தார் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு கிறிஸ்தவனுக்கான வல்லமையான ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜெபமும் வேத வாசிப்பும் தான்.
அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. பிசாசோட ஃபைட் பண்ணணுமா? ஏவுகணை வேண்டாம். முழங்காலுக்கு முன்பாக சத்ருவாகிய சாத்தான் நடுநடுங்குவான். நீங்கள் வேதத்தை கைகளில் ஏந்தினால் வல்லமையற்றவனாக பிசாசு ஆய்விடுகிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால தான் அதே 6வது அதிகாரத்தில் நம்ம கீழே படித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. தேவ வசனம் என்கிற ஆவியின் பட்டயம்தான் சத்ருவாகிய சாத்தானுக்கு எதிராக நாம் பயன்படுத்தக்கூடிய மிக வல்லமையான ஒரு ஆயுதமாக இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்துக்கணும். ஒருவேளை இந்த வல்லமையான ஆயுதம் என்னென்ன வல்லமை இதில் இருக்குது? நம்ம படிச்சோம்ல, எபிரேயர் புத்தகத்தில் படிக்கிறோம். 4வது அதிகாரத்தில் மனப்பாட வசனம் வாசித்தோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. இந்த வார்த்தையில் என்னென்ன வல்லமை இருக்குன்னா 3 விதமான வல்லமை இருக்கிறது. படைத்தல், காத்தல், அழித்தல். எப்படி? அந்த வார்த்தையினால தான் தேவன் உலகத்தையே படைச்சார். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது. சங்கீதம் 33:6. மலை மேலே சத்ருவாகிய சாத்தான் இயேசுவை சோதிக்கும் பொழுது இந்த வார்த்தையினால தான் எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவனை ஜெயித்தார். அப்போ பிசாசின் சோதனைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள உதவி செய்வது வேதத்தின் வார்த்தைகளே. மார்த்தாள் மரியாளோட சகோதரன் லாசரு மரித்து கல்லறைக்குள்ளே இருந்த பொழுது, லாசருவே வெளியே வா என்று சொல்லி இறந்து போன லாசருவிற்கு உயிர் கொடுத்தது இயேசுவின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகளே. ஆகவே இந்த வார்த்தைக்கு படைக்கும் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு காக்கும் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தைக்கு அழிக்கும் வல்லமை கூட இருக்கிறது. மரணத்தை அழித்து ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தையின் வல்லமையை நாம் விசுவாசித்து அதை நாடி தேட வேண்டாமா? இந்த வேதம் வாசிக்காதனால என்ன பிரச்சனை வரும்? தேவனோடும் நமக்கு உறவு சரியாக இருக்காது, மனுஷங்களோடும் உறவு சரியாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை. வீட்டில் ஏன் ப்ரேயர் பண்ணல அப்படின்னு சொன்னால், வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, பிள்ளைகளோட சண்டை, அதனால நான் ஜெபம் பண்ணல அப்படிம்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ணாததுனால தான் பிரச்சனையே. சண்டை போட்டதுனால அவங்க ஜெபம் பண்ணாமல் இருக்கிறது இல்லை. வீட்டில் வேத வாசிப்பும் தியானமும் இல்லாததுனால தான் பிரச்சனை. பிள்ளைகள்கிட்ட எரிஞ்சு விழுறது, வேலை செய்கிற இடங்களில் நண்பர்களோட பொறுமையாக இருக்காத சூழ்நிலை, இது எல்லாமே வேதம் வாசிக்காததால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரக்கூடிய அனுபவம். இப்போ தேவனோடையும் ஒரு பிரிவு வருது, மனுஷங்களோடையும் ஒரு பிரிவு வருது. ஆண்டவர் இந்த விரிசலை சரி செய்ய அவர் நித்திய கிருபையுடன் இறங்கும் தேவனாக இருக்கிறார். புலம்பல் 3வது அதிகாரம் 22-23 படிக்கிறோம்ல, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம உறவை விட்டு பின்வாங்கி போனாலும் தேவன் உறவை சரி செய்து கொள்வதற்காகவே வேதம் வாசிக்கும்படியான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். சாத்தான் தேவனுக்கு பக்கத்திலே இருந்தான், அவனுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டான், அவருடைய வார்த்தையோட வல்லமை அவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் நாள் போக்கில் அவருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்க மறந்ததுனால அவன் இருதயம் மரத்து போனது. அதே போல் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் நாம் தவறுவோமானால், அதை புறக்கணிப்போமானால், நம்முடைய இருதயம் கல்லஞ்சக்காரர்களாக நாம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேதாகமத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? விளையாட்டு பொம்மையை போல் பயன்படுத்துகிறோமா? சில பேர்கிட்ட பழக்கம் இருக்கும், என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வேதாகமத்தை பயன்படுத்திக்குவாங்க. தனக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்குவாங்க, தனக்கு பிடிக்கலனா அதை உதாசீனப்படுத்திடுவாங்க. இன்னும் சிலர் வேதம் வாசிக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு தேவை இருந்தால் அப்படி இந்த புத்தகத்தை கையில் வச்சுட்டு இப்படி திறக்கிற மாதிரி இப்படி திறந்து என்ன வசனம் வருதோ அதை வாசிக்கிறது. ஆண்டவரே, நான் கண்ணை மூடிட்டு ஒரு வசனத்தை தொடுவேன், அதில் என்ன இருக்குதோ அதன்படி நான் செய்வேன். இது எல்லாமே முட்டாள்தனமான வழிமுறையாக இருக்கிறது. வேதாகமத்தை அப்படி ஒரு கைப்பாவை மாதிரி, ஒரு பொம்மை மாதிரி, ஒரு விளையாட்டு பொருளாக நம்ம பயன்படுத்துகிறோமா? ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப போராட்டமா, ரொம்ப பிரச்சனையா, என்ன செய்யறதுனே தெரியல.
அப்போ ஆண்டவரே, நான் வேதாகமத்தை எடுத்து படிக்க போகிறேன், பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட என்ன பண்ணான்னா, கண்ணை மூடிட்டு நான் பைபிளை திறப்பேன், என்ன வசனம் வருதோ அதை தான் நான் வாசித்து செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு பைபிளை மூடிட்டு கண்ணை திறந்தானா. திறந்துட்டு வசனத்தை பார்த்தா யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான்னு வந்துச்சான். இதை பார்த்த உடனே இவனுக்கு தூக்கி போட்டுருச்சான். ஐயோ, என்ன இப்படி சொல்லுது, ஆண்டவரே நான் இன்னொரு முறை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை அதே மாதிரி கண்ணை மூடிட்டு திறந்து பார்த்தானா, நீ செய்வதை சீக்கிரம் செய் அப்படின்னு சொல்லி வந்துச்சான். நம்முடைய வேதத்தை இப்படியா வாசிக்கிறது? இப்படி வாசித்தா வேதாகமத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் பேச மாட்டார். ஒரு பொம்மை மாதிரி நாம் வேதாகமத்தை ஆளுகை செய்யக்கூடாது, வேதம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். நாம் விரும்பிய வண்ணமாக வேதத்தை வாசிக்க கூடாது, தேவன் எப்படி வாசிக்க சொல்லி இருக்கிறாரோ அப்படி நாம் வாசிக்கணும். இன்னும் நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான பகுதியை எடுத்து படிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் சங்கீதம், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அதோட நின்று வேதம் வாசிக்கிறது. எது ஈஸியாக இருக்கோ அதை மட்டும் படிக்கிறது. எது கஷ்டமாக இருக்குது, இதை செய்யாத, அதை சாப்பிடாத, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டனமான எச்சரிப்புகள்லாம் வந்தால் ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப சூஸியாக நம்ம என்ன செய்யக்கூடாது, வேதாகமத்தை நம்ம நினைக்கக்கூடாது. வேதம் என்பது ஒரு முழுமையான புத்தகம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை என்னென்ன சொல்லி கொடுக்கிறதோ எல்லாமே எனக்கானது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும்படி நாம் நடக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வேதாகமத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முழுமையாக நம்முடைய பகுத்தறிவை நம்பி நம்ம செயல்படக்கூடாது. நாம் எடுக்கக்கூடிய தீர்மானத்திற்கு வேதாகமம் என்ன சொல்லுகிறது, இந்த சூழ்நிலையில் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், ஒரு நெருக்கடி, ஒரு சிக்கல், ஒரு சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நம்முடைய அறிவின் அடிப்படையில் தீர்மானம் எடுக்காமல், அதன் நிமித்தமாக நாம் வஞ்சிக்கப்படாமல், ஏன்னா வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லுகிறபடினால நான் ஒரு தீர்மானம் இப்படி எடுக்க போகிறேன், வேதம் இந்த தீர்மானத்தை அங்கீகரிக்குமா, அந்த தீர்மானம் தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் இருக்குமா என்று சொல்லி வேத ஆலோசனையின் அடிப்படையில் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். சுருக்கமாக சொல்லணும்னா, நாம் ஆளுகை செய்யாமல் வேதத்தின் வார்த்தைகள் நம்மை ஆளுகை செய்ய நாம் என்ன செய்யணும், அனுமதிக்க வேண்டும். 1960 வருஷத்தில் ஒரு கருத்து பிரபலமாக வெளிவந்ததாம். என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், இறையியல், அதாவது இறைவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தையே மதம் சார்ந்த நம்பிக்கையிலிருந்து தூக்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வகையறா ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம், முடிவு செய்தார்களாம். 2017 வருஷத்தில் டைம்ஸ் அப்படிங்கிற மேகசினில் அட்டை பக்கத்தில் ஒரு கட்டுரை வெளியே வந்துச்சான். என்ன தலைப்பில் வந்துச்சு அப்படின்னா, சத்தியம் செத்து விட்டதா, சத்தியம் செத்து போயிருச்சா, சத்தியங்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பின் கீழாக செய்தி வந்ததான். யோசித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தை அப்படியே படம் பிடித்து காட்டுவதை போல அந்த தலைப்பு இருக்கிறது. இன்றைக்கி பாருங்களேன், சத்தியத்துக்கும் அசத்தியத்திற்கும் வித்தியாசமே இல்லை. உண்மை எது, போலி எது என்று இனம் கண்டுகொள்ளாத வகையில் சத்தியம் சிதைக்கப்பட்டு வருகிறது. நாம் எல்லாரும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் மாறாத சத்தியமாக இயேசு இருக்கிறார். யுகம் யுகமாக இந்த உலகத்தின் கடந்த கால வரலாறை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை. நோவா காலத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், எலியாவின் காலத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், லோத்தின் காலத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இப்படி முற்பிதாக்களுடைய ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள், வித்தியாசமான கலாச்சாரத்தில் வித்தியாசமான பிரச்சனைகள் இன்று வரைக்கும் எழும்பினால் கூட சத்தியம் ஒன்று தான். எல்லா பிரச்சனைகளுக்கும் தனித்தனி தீர்வுகளை வேதாகமம் சொல்லவில்லை. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு சத்தியமாகி இயேசு மாத்திரமே. அதனால தான் யோவான் 17 17 வசனம் படிக்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். என்ன பிரச்சனையா இருக்கட்டும்,
அது சுயத்தோட பிரச்சனையா, மாம்சத்தோட பிரச்சனையா, கண்களோட பிரச்சனையா, கால்நாள பிரச்சனையா, இருதயத்துல பிரச்சனையா, மூளையில பிரச்சனையா, என்ன வகையான பாவ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உண்கிறதுல பிரச்சனையா, உடையில பிரச்சனையா, கலாச்சார பிரச்சனையா, என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீக்கக்கூடிய அருமருந்து சத்தியம். உம்முடைய சத்தியம் இந்த சத்திய வேத வார்த்தை. இதனால பரிசுத்தமாக்கும். சத்தியங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய வசனம். அப்படிதான் யோவான் எழுதுகிறார். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீதிமொழிகள் 30:5 படிக்கிறோம்ல, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். புடமிடப்பட்ட இந்த வசனங்களை யாரெல்லாம் சார்ந்து இருக்கிறாங்களோ தேவன் அவர்களுக்கு கேடகமாக இருந்து அவர்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பாருங்களேன், ஒவ்வொரு காலத்திற்கும் தேவன் ஒவ்வொரு விதமான சத்தியத்தை வெளிப்படுத்தி கொண்டே வருவார். நோவா காலத்தில் மழை வரப்போகுது, பேழைக்குள்ளே வர்றவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு அப்படின்னு ஒரு காரியம் அறிவுறுத்தப்பட்டுச்சு. அதுதான் அந்த காலத்தில் சத்தியம். அந்த சத்தியத்திற்கு யாரெல்லாம் செவி கொடுத்து உள்ளே வந்தாங்களோ அவங்க மீட்கப்பட்டாங்க. கர்மேல் மலையில் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுகள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுகள் என்று ஒரு அறைக்கூவலை எலியா விட்ட பொழுது பாகாலை சேவிக்க துணிந்த எல்லாருமே அங்கே மாண்டு போனாங்க. அந்த காலத்தில் அதுதான் சத்தியமாக அறைக்கூவல் இருந்துச்சு. ஏசாமியோட பிறப்பு சகல ஜனங்களுக்கும் நற்செய்தியாக இருந்துச்சு. உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார், அதுதான் அன்னைக்கு நற்செய்தி. இயேசு உயிரோடு எழுந்த பின்பாக நற்செய்தி என்ன? இயேசுவை விசுவாசிக்கிறவன் தன்னுடைய பாவங்களிலிருந்து விடுதலை அடைவான். அதுதான் அன்னைக்கான நற்செய்தி. இன்னைக்கு என்ன நற்செய்தி? தேவனுக்கு பயந்தவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. முத்துவதுதான் இன்னைக்கு நற்செய்தி. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நற்செய்தி, ஒவ்வொரு சத்தியம் சொல்லிக்கொண்டே வந்தாலும் கூட இதெல்லாம் வேற வேற கிடையாது. இந்த ஒவ்வொரு சத்தியமும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடானது கிடையாது. எல்லா சத்தியமும் ஒரே அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவுக்கு மேலாக ஒன்றன் பின் ஒன்றாக, ஒன்றின் மேல் ஒன்றாக கட்டப்பட்டு கொண்டே வருகிறது. வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய புரிதல் அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்னும் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசித்து நம்மால் கண்டறிய முடியாத சத்திய சுரங்கங்கள் நிறைய இருக்குது. யார் ஊக்கத்தோடு மன வாஞ்சையோடு சிறு குழந்தையை போல தேவ சமூகத்தில் அமர்ந்து வாசிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே அந்த சத்திய சுரங்கத்திலிருந்து பெரிய வெளிச்சங்களை கண்டுகொள்ள முடியும். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காலத்திற்கேற்ற ஒவ்வொரு சத்தியமும் ஏற்கனவே உள்ள சத்தியத்திற்கு ஒருபோது என்ன செய்யலை, முரணாக இருப்பதில்லை. ஒரே காரியம், இன்றைக்கு உங்களுக்கு சத்தியத்தை யார் வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் கேட்கிற சத்தியம் வேதாகமத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, இல்லை தனிநபருடைய சுய விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இருக்கிறதா என்பதை மாத்திரம் நாம் என்ன செய்யணும், பரிசீலித்து பார்க்கணும். அதனால தான் நம்முடைய முற்பிதாக்கள் சொல்றாங்க, வேதாகமம் வேதாகமம் மட்டுமே, பைபிள் அண்ட் பைபிள் அலோன் என்று அவர்கள் உரக்க சொல்லியிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேதாகம சத்தியத்தை நாம் எப்படியாக பின்படுத்துகிறோம்? இந்த வேதாகமம் நம்ம எல்லாரிடத்திலும் ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறது. வேதாகமம் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? அழகாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். பாவம் தான் பிரச்சனை. தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல விரிசலை கொண்டு வந்ததே பாவம் தான். அப்ப அந்த பாவத்துக்கு பரிகாரம் வேணும் அப்படின்னு சொன்னா நான் கொடுக்கிற வேத வசனங்களை உன் இருதயத்தில் வை. இந்த வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்தில் வைப்பே ஆனால் நீ பாவம் செய்யாதபடி உன்னை காத்து கொள்ள முடியும். உனக்கும் எனக்கும் உள்ளான உறவு சீர்படும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் வல்லமையுள்ள இந்த வேத வார்த்தைகளை உன்னுடைய இருதயத்தில் வசப்படுத்தி வைத்துக்கொள், உன்னுடைய இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நம்ம பாவம் செய்ய மாட்டாங்க. பாருங்களேன், பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவரா நீங்கள், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை இருதயத்தில் வையுங்கள். வேதம் சொல்கிறது இல்லை, பட்டய குத்துகள் போல பேசுகிறவரும் உண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? வார்த்தையினாலே குத்தி கிழிச்சிருவாங்க. வார்த்தையினால பாவம் செய்கிறீங்களா?
தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைங்க. அந்த வார்த்தை உங்களை பாவம் செய்யாதபடி தடை செய்யும். நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில கத்திய வைன்னு சொல்றாரு. இருதயத்தில் கத்திய வைக்கிற மாதிரி தொண்டையில கத்திய வை அப்படிங்கிறாரு. நான் ஒரு பெருந்தண்டிக்காரனா இருக்கேன், கிடைச்சதெல்லாம் லபக் லபக் லபக்குன்னு சாப்பிட்டு நான் என்ன செய்கிறேன், என்னுடைய சரீரத்தை கெடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில கத்தி வைங்கிற வசனம் இருதயத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒவ்வொரு முறை சாப்பாடு பிளேட்டில் கை வைக்கும் பொழுதும் தேவன் என்னோடு பேசுவார். உணவின் வாயிலாக நான் பாவம் செய்யாதபடி வேதம் என்னிடத்துல பேசும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வேத வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதித்து வைக்க நாம ஆயத்தமாக இருக்கிறோமா? இதே வேதம் சொல்லுகிறது இல்லை, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட இருதயத்தில் விபச்சாரம் செய்ததாயிற்று அப்படிங்கிற மத்தேயுவின் வாசகம் நம்முடைய மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால், ரோட்டில் நடந்து போகும்போது பிற சகோதரனையோ சகோதரிகளையோ பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் பாவத்திற்குள்ளாக போக முடியுமா? வேதத்தின் வார்த்தையை நம்முடைய இருதயத்திலிருந்து அழுத்தி கொண்டே இருக்கும். ஆகவே வேதாகமத்தின் வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் இருக பதித்துக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். இந்த வேதாகமத்துக்கு உடைந்த மனிதனை உருவாக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை கசந்து போய் கிடக்குது, வாழ்க்கை வறண்டு போய் கிடக்குதுன்னு சொன்னா, வறண்ட காலத்தை வசந்தமாக்க வேதாகமத்தால் முடியும். ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆண்டோட வார்த்தைக்கு நான் சொன்னல ஏற்கனவே உயிர் கொடுக்கும் வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையினாலதான் கொண்டு வந்தார். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா திரும்பாது. நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புவாரானால் அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து முடித்து விட்டுத்தான் அவருடைய வார்த்தை திரும்பும். அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், பயங்கர பசி, ஒரு 3 நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாதாரண சாப்பாடை கொடுத்தா கூட எவ்வளவு அமிர்தமாக இருக்கும். பைபிள் சொல்லுதில்ல, பசி உள்ளவனுக்கு கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும். எப்படி சரீரத்துக்கு சாப்பாடோ அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய சாப்பாடு, ஆவிக்குரிய ஆகாரம் என்பது வேதாகமத்தின் வார்த்தைகள் தான். நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில நொந்து நொடி விழுந்து அநேக கஷ்டம் வேதனை பாவ பாரத்தால் ஒரு மனுஷன் வறண்டு போய் கிடக்கிறான் அப்படின்னு சொன்னா, அப்பதான் அவன் வேதாகமத்தின் வார்த்தைகளை எடுத்து வாசிக்கணும். அந்த வேதாகமத்தின் வார்த்தைகள் நாடி நரம்பு சத ரத்தம் அனைத்தின் வழியாக ஊடுருவி பாயும். வெறுமையும் விரக்தியும் உள்ள ஆத்மாவிற்கு வேத வார்த்தை ஜீவ அமிர்தமாக இருக்கிறது. அதனாலதான் சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. சாக கிடந்த நானு, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு உயிர் கொடுத்தது. துன்பத்தில் கிடந்தேன், உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஆறுதல் கொடுத்தது என்று பக்தனாகிய தாவீது இங்கு சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இந்த வேதாகமத்தின் வார்த்தையை நம்ம வாசிச்சா அது நம்ம மனசுல கிரியை செஞ்சிருமா? நம்ம வாசித்தா போதும் அது நம்மளை மாத்திருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. என்ன மனநிலையோடு வாசிக்கிறோம்? காலையில் வேலைக்கு போனோம், 5 நிமிஷத்தில் ஒரு சங்கீதத்தை வாசிச்சுட்டு போயிட்டா அப்படி இல்லை. என்னுடைய இருதயம் எந்த அளவுக்கு அந்த வார்த்தைகளை நம்புகிறதோ, என்னுடைய இருதயம் வேதாகமத்தின் வார்த்தைகளோடு எந்த அளவுக்கு இசைவாக இருக்கிறதோ, அந்த அளவுக்குத்தான் வேத வாக்கியம் நம்மில் வல்லமையாய் செயல்பட முடியும். குறுகிய மனதோட கடமைக்காக வாசித்தோம் அப்படின்னு சொன்னா வேதாகமத்திலிருந்து பெரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. விசால சிந்தனையோடு வாசித்தால் மகத்துவமான வெளிச்சத்தை பெற முடியும். விசுவாசிக்கிறவர்களுக்கு பலனளிக்கிறதாக வேதாகமத்தின் வார்த்தைகள் இருக்கிறது. ஒருவேளை நம்மிடத்துல கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், ஆண்டவரால் அந்த விசுவாசத்தை என்ன செய்ய முடியும்? வர்த்திக்க செய்ய முடியும். தாழ்மையோடு நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து வேதாகமத்தை வாசித்து கொண்டே வருவோமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அனுதினமும் மாற்றத்தை செய்து கொண்டு வருவார். திடீரென்று ஒரு மாற்றத்தை நம்மால் காண முடியாது, ஆனால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே வரும். ஒரு காலகட்டத்தில் நம்மால் கற்பனை செய்து கொள்ள முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் நம்மில் கொண்டு வருவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதனால தான்
தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை சொல்லும்போது பவுல் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் வளரணுமா? சின்ன வயசுல இருந்தே சமயம் கிடைக்கும் போதெல்லாம் வேதாகமத்தை நாம் தொடர்ந்து வாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதர்களோடும் தேவனோடும் நம்முடைய உறவு நெருக்கமாக இருக்க வேண்டுமானால் நாம் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை செய்யணும். வேதாகமத்தை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? வேதாகமம் கடந்து வந்த காலத்தை பார்த்தோம். வேதாகமத்தை என்ன மனநிலையோடு வாசிக்கணும்? அந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்குள்ளாக ஜீவனை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. வறண்ட நம்முடைய வாழ்க்கை வசந்த வாழ்வாக மாற்றுகிறதாக இருக்கிறது. நம்மில் காணப்படக்கூடிய பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்த வாழ்வை நோக்கி நம்மை பயணப்பட வைக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இந்த வார்த்தை இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதாகமத்தை நம்முடைய வாழ்க்கையில் அலமாரியில் பூட்டி வச்சிடாதீங்க, கட்டிலுக்குள்ள தள்ளி விட்டுறாதீங்க. உங்களால் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வேதாகமத்தை கைகளில் ஏந்தி வாசியுங்கள். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போமா. பரலோகத்தில் வாசம் செய்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் வேதாகமத்தின் பங்கு மிக மிக முக்கியம் சுவாமி. கடந்த காலங்களில் அநேக கஷ்டங்களை கடந்து எங்களுடைய கரங்களில் வேதாகமம் தகவல்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேதாகமத்தை நாங்கள் அற்பமாய் எண்ணாதபடி அதுவே எங்களுடைய ஆவிக்குரிய ஆகாரம், எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்பதை உணர்ந்து அனுதினமும் எங்கள் சுவாசத்தை போல அதை மதித்து வாசித்து தேவனோடும் மனிதர்களோடும் எங்களுடைய உறவை பலப்படுத்த பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க. இந்த நாளின் செய்தியை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் வேதாகமத்தை வாசிக்கும்படியான நல்ல தீர்மானம் செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.